தமிழ்நாட்டு அரசியல்ல டெய்லி வந்து பரபரப்பான சூழல் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்ப என்ன முக்கியமானா அதிமுக கூட்டணியிலேருந்து, அதாவது இந்திய கூட்டணியிலேருந்து 3 கட்சிகள் வெளியேறிட்டு. எதுனா ஒண்ணு டிடிவி தேமுதிக வந்து ஒண்ணு, 2வது வந்து அமமுக, 3வது பாட்டாளி மக்கள் கட்சி. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது தேமுதிகவோட தலைவர். இப்ப வந்து கட்சி வந்து அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி எங்களை முதுகுல குத்திட்டாரு, அதாவது எம்பி சீட்டு தராம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுவை கொண்டு போய் காட்டினது யாரு? நீங்க தானே. அவரை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. நல்ல வேலை காலை வாரி விட்டுருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா கட்சியை காலி பண்ணியிருப்பாரு. இதை தப்பிச்சு ஒடியாந்துட்டீங்க. விஜயகாந்த் அவர்கள் இறந்து அவருக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா அப்பேற்பட்ட அரசையா அவர் இறந்து போய் 2 நாள் கழிச்சு அந்த நன்றியை மறந்துட்டு நீங்க எல்லாத்தையும் வந்து கட்சி வந்து ஒழுங்கா ஆட்சி நடத்தல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சீங்க. இதுல இருந்து இப்போ ஒரே ஒன்று மட்டும் தெளிவாது, 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி என்று பெயர் வாங்குற நேரம் 2026 கன்ஃபார்ம்.